டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட சிறப்பு அழைப்பாளராக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், செங்கோட்டையின் மேலே நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறமா உடனடியாக அவர் டெல்லி போயிட்டு அமித்ஷாவை பார்க்குறாரு. அதிமுக தலைமை அலுவலகம் சென்னையில் இருக்கா இல்லை டெல்லியில் இருக்கா சார்? இந்த உணர்வு, இந்த கோபம், ஒரு வேதனை கலந்த கேள்வி, இது எல்லாம் 2017 அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொரு மனசுலையும் இருக்குது. ஏதோ இன்றைக்கி செங்கோட்டையன் போய் தான் அவங்க பிடியில் போய் விழுந்துட்டாரு அப்படின்பாங்க. யார் செஞ்சது நியாயப்படுத்தலை. நான் என்னைக்கு இவர் போய் தர்மயுத்தம் போய் உட்கார்ந்தாரோ, ஓபிஎஸ் குருமூர்த்தி பேச்சை கேட்டுக்கிட்டு அவர்களும் நல்ல ஆலோசனை சொல்லலை. அன்றைக்கி தான் அதிமுக பிளவுக்கு முதல் பிள்ளையார் சொல்லி போடப்படுது ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு. அதன் பிறகு அந்த ஓபிஎஸ் இல்லைன்னா, அவர்கிட்ட இருக்கிற 11 எம்எல்ஏக்கள் இல்லைன்னா நம்ம ஆட்சி போயிடும் அப்படின்னு பண்ணிட்டு இவர் இபிஎஸ் அவரோட போய் பிஜேபியோட டைப் பண்ணிவிட்டு அவர் எப்படியாவது வர வைங்க தர்மயுத்தத்தை முடிச்சுக்கிட்டு அப்படின்னு பிஜேபியிடம் தன் பிடியை போய் கொடுத்தவர் எடப்பாடி. அதன் பிறகு அன்னைக்கு ஆரம்பித்த அந்த பிஜேபியினுடைய அந்த ஆட்டம், சதிராட்டம் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. ஸோ இது யாரும் ஒரு தனிநபர் செஞ்ச காரியம் அல்ல. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு தங்களுடைய இருப்பை, தங்களுடைய வளர்ச்சியை, தங்களுடைய சுயநலத்தை மனதில் வைத்து சில பேர் செய்த விஷயங்கள், அதே இது அப்படியே அதிமுகவின் நல்லதுக்காகன்னு ஒரு மாறுது. அதையும் நம்ம மறுக்க முடியாது. பிஜேபி தான் இந்த இயக்கத்தை பிளந்தது சொன்னா, சும்மா போகிற போக்கில் சொல்லலாம். ஆதாரம் இருக்குது. நான் தான் போய் தர்மயுத்தம் இருக்க சொன்னேன்னு சொன்னது குருமூர்த்தி. மோடி சொல்லி தான் நான் தர்மயுத்தத்தை முடிச்சுக்கிட்டு கொடுக்குற பதவியை வாங்கிட்டு போய் சேருங்கன்னு சொன்னார். நான் சேர்ந்தேன்னு பொதுவெளியில் சொன்னவர் ஓபிஎஸ். இன்னைக்கு வரைக்கும் மோடி அதை மறுக்கலை அப்படின்னு மேஜர் விஷயங்களை ஆதாரப்பூர்வமாக வச்சு தான் நம்ம அந்த வார்த்தையை சொல்கிறோம். அப்போது நீங்கள் பிளந்தது நிஜமானால் அந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்த வேண்டியதும் உங்களுடைய கடமை தான் அப்படிங்கிற பார்வை தான் நான் பார்ப்பேன். செங்கோட்டையன் போகிறதும் எனக்கு ஏதாவது ஒரு அதிகாரத்தை கொடுங்க, இந்த தலைமை பொறுப்பில் என்னையை உட்கார வைங்க அப்படின்னு அவருடைய நோக்கம் இல்லை. இந்த கட்சியை பலப்படுத்துங்கன்னார். அவர் முதல்ல அமித்ஷா கிட்ட போகலை. அவர் முதல்ல போனது இன்னும் 5 பேரை சேர்த்துக்கிட்டா கோஷ்டி சேர்த்துக்கிட்டல. சரி எல்லாருமே மொத்தமாக சொல்லுவோன்னு சொல்லி செங்கோட்டையன் உள்ளிட்ட 6 பேர் தான் முதல்ல யார் வீட்டுக்கு போனாங்க? எடப்பாடி அவர்கள் வீட்டுக்கு. அமித்ஷா வீட்டுக்கு அல்ல, எடப்பாடி வீட்டுக்கு தான் போனாங்க. நீங்கள் உங்களுக்கு 2 வாய்ப்பு கொடுத்துட்டோம். 21 ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், யாரும் வேணான்னீங்க, ஆட்சி இழந்தீங்க. 24 யாரும் சேர்க்க மாட்டேன்னீங்க, பிஜேபி விட்டு வெளியில் வந்தீங்க, படுதோல்வி. அந்த இடத்துல நீங்கள் நவருங்க அப்படி யாரும் கேட்கல. அந்த 6 பேருமே அண்ணன் நடந்துருச்சு, ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம படுதோல்வியை சந்திச்சிட்டோம், 26 உங்களை தான் முதலமைச்சர்னு சொல்ல போகிறோம். நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னா தமிழ்நாடு முழுக்க பரவலாக ஜெயிக்கணும் நம்ம. ஆனால் சவுத்துலையும் டெல்டாலையும் கட்சி காணாமல் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பலப்படுவோம். சசிகலாவை உட்பட எல்லாரையும் சேர்ப்போம். எங்களில் 2-3 பேர் பாதிக்கப்பட்ட மாதிரி வேற யாரும் பாதிக்கப்படலை சசிகலாவால். நாங்களே சொல்கிறோம் உங்கள் நல்லதுக்கு, கட்சி நல்லதுக்குன்னு. நாங்கள் அப்போ முதல்ல செங்கோட்டையன் போன இடம் எடப்பாடி தானே தவிர அமித்ஷா அல்ல, பிஜேபி அல்ல. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க தவறிய எடப்பாடிக்கு இந்த விஷயத்தை இப்படி விமர்சிக்க தகுதி கிடையாது தான் நான் சொல்லுவேன். அந்த ப்ரெஸ் மீட் வைக்கிறப்போது கூட நான் 10 நாள் பார்ப்பேன், 11ஆம் நாள் வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ணலாம், உங்களை அந்த பதவியிலேருந்து நவுத்திட்டு அப்படின்லாம் அவர் சொல்லலை. நீங்கள் செய்யலைன்னா அந்த காரியத்தை நான் செய்கிறேன், ஒற்றுமைப்படுத்தி உங்ககிட்ட தான் அதிமுக ஒற்றுமைப்படுத்துகிற வேலையை தான் நான் செய்வேன்னு சொன்னார். இப்போ டெல்லியில் போய் அதே தான் பேசியிருப்பார், நம்ம நம்புகிறோம், வெளியில் வேறு மாதிரி வராத வரைக்கும். ஸோ இதில் பெரிய தப்பு இருக்கிறதா நான் பார்க்கல. ஆரம்பத்திலே பிடியை விட்டு கொடுத்துட்டாங்க. குடுமையை கொண்டு அதிமுக குடும்பி பிஜேபிகிட்ட போய் கொடுத்ததில் பல பேருக்கு பங்கு இருக்குது. அது இன்று வரை தொடர்கிறது. அது நல்ல விதமாக முடிவுக்கு வரணும்னு அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறாங்க. என்னை போன்றதை வெளியில் சொல்கிறோம். இப்போ ஓரளவுக்கு கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து இணக்கமாக செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் திரும்பவும் அதிமுகலேருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒருவர் போய் அமித்ஷாவை பார்க்கறது எடப்பாடி பழனிசாமியை கோவப்படுத்தாதா? இணக்கமான ஒரு வார்த்தை சொன்னீங்க. அந்த இணக்கத்துக்கு என்ன நடந்திருக்கணும்னு நான் சொல்கிறேன். எல்லோரும் விமர்சிக்கிற மாதிரி, கிட்டத்தட்ட எடப்பாடியை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி தான் அந்த கூட்டணி அன்றைக்கி நடந்தது. ஞாபகம் இருக்கா? 5 மணி நேரம் போராடி இழுத்து வச்சு பக்கத்தில் உட்கார வச்சு வாயே திறக்க விடாமல் கூட்டணி அறிவிச்சது அமித்ஷா. அப்போ அவர் என்ன சொன்னார்? தேசிய அளவில் மோடிஜி தலைவராக இருக்கிற மாதிரி என்டிஏவுக்கு, தமிழ்நாட்டுக்கு தலைவர் எடப்பாடி தான் சொன்னார். மேலும் சில கட்சிகள் வரலாம், அதை அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பேட்டியை முடிச்சுட்டு கிளம்பிட்டார். அடுத்து பிரச்சாரத்தை தொடங்குற சூழல் வருது. எடப்பாடிக்கு நான் தான் இந்த அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிற உரிமை இருக்குது. ஏன்னா கட்சி பெரிய கட்சி அவர் தான், இந்த என்டிஏக்கு தலைவரும் அவர் தான். இது அதிமுக பார்வையில் அவருக்கு உரிமை இருக்கிறத சொல்லிட்டார். அவர் மேட்டுப்பாளையத்தில் வண்டியை பிடிச்சார், இறங்கி போயிட்டு 120 தொகுதியை முடிச்சு வந்துட்டு இருக்கிறார். ஆனால் இந்த அதிமுக பிஜேபி நல்லா தானே சார் இருக்குது, இணக்கமானு சொன்னீங்கல்ல. அப்போ பிஜேபி அதிமுக தொண்டர்கள் முதல்ல ஜெல்லாகிறாங்களான்னு அதுதான் அடிப்படை. ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாம் நடந்து இவர் பிரச்சாரம் போகிறாரு. பிரச்சாரத்தை தொடங்கி மேட்டுப்பாளையத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த டைமில் 4-5 தமிழ் நாளிதழ்களில் ஒரு பக்க பேட்டி வருது, அமித்ஷாவுடைய பேட்டி. அதுக்கடையில் மதுரை மாநாட்டில் பேசுகிறார், பூட்டி அறைகளுக்குள்ள கோர் கமிட்டி கூட்டத்தில் பேசுகிறார்,
திறந்தவெளி அரங்கமான திருநெல்வேலி பூத் கமிட்டி மாநாட்டில் பேசுகிறார். எங்கேயுமே எங்கள் அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் அமித்ஷா சொல்லவே இல்லை. அப்போ உள்ளூர் அதிமுக தொண்டனுக்கு ஒரு கோபம் இருக்கும். எடப்பாடியை பிடிக்குதோ பிடிக்கல, நமக்கு தலைவர் அவர், இன்னைக்கு அவர் தான் அதிமுகவுக்கு பொதுச்செயலாளர். அவர் பேரை கூட சொல்ல மாட்டுறாரு அப்படின்னா கடைசியில் அண்ணாமலையே பேசிட்டாரு. அண்ணாமலையை சொல்ல சொன்னதே அமித்ஷாஜி தான். ரொம்ப பெருமையா? ஏன் அமித்ஷா வாய் திறந்து பேச மாட்டாரா? பேசினார். எப்படி பேசினாரு? கடைசியாக வந்து அதிகாரப்பூர்வமான பிரிண்டட் மெசேஜ், என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்கும், அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார். அதுதான் கடைசி அதிகாரப்பூர்வ வார்த்தை. மீதி எல்லாம் உருட்டுவாங்க, திரட்டுவாங்க. அமித்ஷா வாயிலிருந்து அதன் பிறகு எந்த வார்த்தையும் வரல, அதுக்கு முன்னாடியும் வரல. சரிதானா? அப்போ எப்படி ஜெல்லாகும்? எடப்பாடிங்கிற பேரு உண்மையாக இருந்த ஒரு பிரச்சாரத்தை தொடங்கிட்ட பிறகும் நீங்க எடப்பாடி பேரை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லணும். எப்படி சார் பிஜேபி தொண்டரோட சேர்ந்து அதிமுக தொண்டர் மனசு வந்து வேலை செய்வான்? ஸோ அவருடைய பிடியை வந்து விட்டு கொடுத்துரு. அந்த கூட்டணி அமைக்கும் போதே இதெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லாம, அதுதான் அன்னைக்கே சொன்னேன் நான், வாயை திறந்து பேசியிருக்கணும். சரி, அந்த நிமிஷம் இல்லை, அதுக்கு அடுத்த நாள் அமித்ஷா அப்பவே கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு. அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சியை பிடிக்குன்னு தான் சொன்னாரு. அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு சொல்லல. கம்மாவை நீங்க இங்க போடாதீங்க, அமித்ஷா சொல்லாததெல்லாம் சொல்லாதீங்கன்னு வியாக்கியானம் பேசி தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கொண்டவர் எடப்பாடி தான். அவர் நேரடியாக அமித்ஷாக்கு சவால் ஒரு இடத்துல இல்லை. ஆட்சி பொறுப்பும் இல்லை, வழக்குகள் வம்புகள் வரலாம் எனி நேரம். அதை பிஜேபியுடைய கேரக்டரை பார்த்தா எடப்பாடி தப்பு செஞ்சான்னு இல்லை, அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனால அவர் நேராக போய் சண்டைக்கு போக வேண்டாம். நடுவில் தூதர்கள் இருக்காங்கல்ல, பல வேலைகளுக்கு அனுப்பி விட்டே, கொச்சியிலேருந்து பெங்களூர்லேருந்து சத்தம் இல்லாமல் அவங்கள ஒருத்தர் அனுப்பி இந்த மாதிரி கூட்டணி ஆட்சியெல்லாம் பேசாதீங்க, தமிழ்நாட்டு அரசியலுக்கு சரி வராது, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, என்னை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிங்க, நான் பிரச்சாரத்தை தொடங்க போகிறேன். அந்த கண்டிஷனை அன்னைக்கே போட தவறியதன் விளைவு தான் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி அனுபவிக்கிறார். அவரால் பொறுப்புகள் பறிக்கப்பட்டு அந்த அவருங்கிறது யாரு? எடப்பாடி தான் என்டிஏக்கு தலைவர்னு இன்னைக்கு உயிரோடு அந்த கருத்து இருக்கிற போது அமித்ஷா அழைச்சு தான் செங்கோட்டையன் போனார். இது வரலாறுன்னு சொல்லு அவரும் சொல்லிட்டார். எதுக்காக சார் செங்கோட்டையனை கூப்பிடுறாங்க? அப்ப எடப்பாடி எந்த இடத்துல வச்சிருக்காங்க? இன்னமும் துச்சமாகத்தான் மதிக்கிறார். எடப்பாடி தான் உஷாராகணும் சார். கூட்டணி அமையும் போதே உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன்னு அமித்ஷா சொன்னார். அப்புறம் எதுக்காக செங்கோட்டையனுக்கு என்ன ராமர் கோயில் பூரியிலே என்ன பூஜை ஜாமான்லாம் எடுத்துட்டீங்களா? தேங்காய் பழம்லாம் பார்த்துங்க, 2 தேங்காய் வச்சுக்கோங்க, முதல்ல பிள்ளையார் இருப்பார் அவர் உடைங்க, இதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டாரா? ஹரித்வாருக்கே போகலையே. செங்கோட்டையனை கூப்பிட்டு என்ன பூஜையை பற்றி பேசுனீங்களா, சாமியை பற்றி பேசுனீங்களா, இல்லை அவருக்கு ஏதாவது யோகா கிளாஸ் கற்றுக் கொடுத்தீங்களா? என்ன நடந்துச்சு உள்ள? அரசியலுக்காக தானே சார் கூப்பிடுறீங்க? மற்ற கட்சி விவகாரங்களை தலையிட மாட்டோம்னு ஒரு பொறுப்பான உள்துறை அமைச்சர் வெளிப்படையாக அப்படி தான் சொல்ல முடியும். ஆமாம், நாங்கள் தான் ஜெயலலிதா மறைஞ்சதுலேருந்தே அந்த விவகாரங்களை கவனிச்சுட்டு இருக்கோம் நான் சொல்லுவார். இல்லை, ஒரு ரகசியம் அது. ஒரு கூட்டணி அமையும் போது சொல்லிட்டாங்க. இப்ப அதுக்கு ஸ்டாண்ட் பண்ணி நிக்காம முதல்ல வந்து அண்ணாமலை இதுக்கு பின்னாடி நிக்கிறான்னு பேசப்படுது. இப்ப அமித்ஷாவே போய் பார்க்கறதுனால பிஜேபி ஏதாவது டபுள் கேம் விளையாடுறாங்களோ? பிஜேபி பொதுப்பா அமித்ஷா மனசுல ஏதோ இருக்குன்னு தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ நான் எடப்பாடியை பிடிக்காம சொல்றாள், எடப்பாடியுடைய நல்லதுக்கு தான் சொல்றேன். நீங்க வாயை திறந்து பேசுங்க சார், யாரையாவது அனுப்பி சீக்கிரம் அது அறிவிக்க சொல்லுங்கன்னு தான் நான் இன்னைக்கு சொல்லல சார். கிட்டத்தட்ட 3 மாசமா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ நான் சொல்லிதான் அப்படின்லாம் அந்த அர்த்தத்தில் நான் வழக்கமாக பேட்டி கொடுக்குறேன். இந்த கருத்துக்கள் கேட்கப்படுற போது என் கருத்தை நான் தொடர்ந்து சொல்கிறேன். இது அதிமுகவுக்கும் நல்லதில்லை, பிஜேபிக்கும் நல்லதில்லை, இருவரும் அங்கே வகிக்கிற என்டிஏவுக்கும் நல்லதில்லை. முதல்ல தெளிவுபடுத்திக்கோங்க. நீங்கள் தெளிவுபடுத்திருந்தா தினகரன் அன்னைக்கே வெளியே போயிருப்பார்ல. நான் எடப்பாடி ஏற்றுக்க மாட்டேன் இன்னைக்கு சொல்லலாம் ஒரு புதுசா. அவர் மௌனமாக இருந்தார். ஏன்? இந்த கூட்டணியை அமைத்தவர் அமித்ஷா 24ல். எடப்பாடி அப்போ வெளியில் இருந்தார், வெளியே போயிட்டார்ல. என்டிஏல தினகரன் தான் இருந்தார், ஓபிஎஸ் தான் இருந்தாங்க. அண்ணாமலை மூலமாக இந்த கூட்டணியை அப்போதும் அமைத்தவர் அமித்ஷா தான். அந்த அமித்ஷா சொன்ன அதிகாரப்பூர்வ கருத்து அதிமுக ஒருத்தர் வருவார். ஸோ அப்போ எடப்பாடி இல்லைன்னு நாங்கள் நினைச்சோம் அப்படின்னு இன்னைக்கு தினகரன் சொல்றாருல்ல. அன்னைக்கே நீங்க எடப்பாடி தான் அமித்ஷா வாயில சொல்லியிருந்தா அவர் என்டிஏல விட்டு என்னைக்கோ போயிருப்பாரு. சரி, இப்போ அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு பிரிஞ்ச தலைவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா எல்லாருமே சொல்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகனா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு ஃபேக்ஷன் ஒன்று உருவாகிட்டு போயிடாதா? இப்போ 6 அணியா இருக்குது, இன்னொரு 7வது அணியா போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரில இன்னும் பெரியும். அப்போ உட்காந்து பேசுங்க. சரி, தினகரன் அப்படி சொல்றாரா? தினகரன் நீங்க வெளியேறுங்க. வேற யாரு? சசிகலாவை சேர்க்க மாட்டீங்களா? ஓபிஎஸ் அவங்க பொதுச் செயலர்னு தனியாக கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க சார். இதெல்லாம் இவர்கிட்ட உட்காந்து பேசுற வரைக்கும் அவங்க லெட்டர் பேட எல்லாம் உட்காருப்பாங்களா? இவர்கிட்ட இருந்து பேசுற வரைக்கும், இவர்கிட்ட இருந்து பதில் வர வரைக்கும் தொண்டர் மீட்பு குழு ஏதாவது ஒரு பேரோட அவர் இயங்க மாட்டாரா? இல்ல தெருவிலே நிக்கணுமா, இல்ல வீட்டுக்குள்ள உட்காந்து கதவை பூட்டிக்கணுமா? உள்பக்கமா அரசியல் பண்ணக்கூடாதா? சரி, இவரு கட்சியில சேர்க்கிற பேச்சுக்கே இடமில்லைனார். அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தினகரன், ஓபிஎஸ் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க? அவங்க ஒரு அணி அமைச்சாங்க, என்டிஏல போய் சேர்ந்தாங்க. அதிமுகவை தாங்கள் போட்டியிட்ட 2 இடங்களிலும் டெபாசிட் இழக்க செஞ்சாங்க. இயல்பா அவங்களுடைய நோக்கம் அது இல்லை, ஜெயிக்கணுங்கிறதா அவங்க நோக்கம். ஆனா 4 பேர் கூட அவங்க பின்னாடி இல்லைன்னு நக்கல் பண்ணீங்களே, அந்த 2 தொகுதியிலே 2 பேருக்கிட்டே அதிமுக டெபாசிட் இழந்துச்சு. புரியுதுங்களா? அப்ப அதை என்ன பண்ணுவீங்க?
அப்போ அப்படி சொல்ற நபர்களை வர வச்சு பேசி இங்க வாங்க ஒற்றுமையை பத்தி பேசுவோம். சரி, இந்த அம்மா வந்தா பழைய மாதிரி மன்னார்குடி ராஜ்யம் நடக்கும். உங்களுடைய சந்தேகத்தை, உங்களுடைய பயத்தை பொதுவெளியில போட்டு உடைங்க. ரூமுக்குள்ள, பொதுவெளி மீன்ஸ் அந்த சபையில. ஸோ நான் சசிகலா வரதுன்னா எனக்கு இந்த உறுதிமொழியை கொடுக்க சொல்லுங்க. ரைட்டு, சட்ட ரீதியாகவும் தேர்தல் ஆணையம் மூலமாகவும் நான் தான் பொதுச்செயலாளர் தேர்வாயிட்டேன், பொதுச்செயலாளராக இருந்துக்கிறேன், எனக்கு வயசு 70க்கு மேலே ஆயிடுச்சு, முதலமைச்சர் வேட்பாளர் எனக்கு இதுதான் கடைசி தேர்தல், இந்த ஒரு டைம் நான் இருந்துக்கிறேன், பேசுங்க. அதை பத்தி பேசவே கூடாதுன்னா அவர் ஏதாவது இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாரா சார்? ஒருவேளை எல்லாரும் வந்துட்டாங்க. அதுதான் நான் சொன்னேன், ஒரு தலைவருக்குரிய எல்லாருக்கும் ஒரு பயம் உள்ள இருக்கணும் சார். தனி மனிதன் தான் தலைவனுங்கிற ஒன்றும் பெரிய தனியா ஐம்பொன்களால் செய்யப்பட்டவர் அல்ல, அவரும் மனுஷர் தான். பட் தலைவருங்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கிறோட கொஞ்சம் கூடுதல் குவாலிட்டிஸ் இருக்கணும். ஒரு துணிச்சல், ஒரு ராஜதந்திரம், ஒரு புத்தி கூர்மை, இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிறோட ஒரு ஸ்டெப் அதிகமாக இருந்தால் தான் அவர் தலைவர்னு சொல்கிறோம். அப்போ இன்னும் எதுக்கு சார் நீங்கள் பயப்படுறீங்க? நான் தேர்தலே போட்டியிடலைன்னு சொன்னார் தினகரன். என்டிஏவில் தொடர்ந்து இருந்திருந்தாருன்னா நான் நிற்க மாட்டேன்னு சொன்னார். ஏன்னா எடப்பாடி முதலமைச்சர் நான் போய் ஓட்டு கேட்க முடியாங்கிற வார்த்தை அதில் ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் யாரும் அப்போ கவனிக்க மறந்துட்டீங்க. அதுபோல் ஓபிஎஸ் நான் எந்த தியாகத்துக்கும் தயாரிட்டார். அவர் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தால் அதை பற்றிலாம் அவருக்கு கவலை இல்லை. ஏன்னா அமமுக தொடங்கப்பட்டவருடைய நோக்கமே எடப்பாடியினுடைய துரோகத்தை எடுத்துதாங்கிறார். ஓபிஎஸ்க்கு அது அப்படி இல்லை, அவரும் அவரால் துரோகத்துக்கு ஆளானவர் தான். பட் அவர் அந்த ஸ்டாண்ட் எடுக்கல. சசிகலா இன்னைக்கு வரைக்கும் கடைசி ஒரு அறிக்கை விட்டாங்களா 4 நாள் முன்னாடி, பொதுச்செயலாளர் நான் தான், இணைப்பு நடந்தாலும் நான் தான் பொதுச்செயலாளர். அந்த 2 பக்கம் அறிக்கையில் ஏதாவது இருக்கா பார்த்தீங்களா? நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா? இல்லை. அவங்க சொன்ன வருது என்ன, அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் இருக்கணும், அம்மா ஆட்சி மீண்டும் வரணும். அவங்க அந்த ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க சார். இவங்க 4 பேரே ஒன்றிணைய மாட்டாங்களே அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது இல்லையா? சரி, அப்போ அது முடியட்டும். அவங்க திங்கட்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு அவங்க 4 பேர் ஒன்றாகட்டும். 5 மணிக்கு நான் வரேன்னு எனக்கு எடப்பாடி சொல்லிக்கிறாரா? ஏன் சார் நீங்கள் அதை நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு என்னவெல்லாம் காரணம் இருக்கோ அத்தனையும் சொல்கிறீங்க. ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்கு 4 பேர் 4 வருஷம் உட்காந்து பேசினா தானே சார் ஒரு தீர்வுக்கு வரும். அதை பற்றி பேசவே கூடாதுங்கிறார். சரி, அப்போ செங்கோட்டையன் ப்ரெஸ் மீட்டில் இன்னொரு வார்த்தையை ஒன்று சொன்னார். ஏன் சார் நீங்கள் அந்த கூட்டங்கள்லாம் நடக்கிற போது பொதுக்குழுவில், செயற்குழுவில், மாவட்ட செயற்குழு நீங்கள் இதை பற்றி பேசலைன்னு கேட்டார். செங்கோட்டையன் என்ன பதில் சொன்னார்? நாங்கள் என்னைக்கு 6 பேர் போய் பார்த்துட்டு வந்தோமோ அன்னையிலிருந்து எங்களிடம் பொது விஷயங்களை விவாதிப்பதை தவிர்த்தார்னார். பேசவே அனுமதிக்கல சார். ஒரு தலைவரை மீறிக்கிட்டு பேச முடியுமா? பேச முடியாது. இப்போ அந்த சந்திப்பை நடக்கலைன்னு தலைமை கழுதல்னு சபதம் போடுற மாதிரி சொல்லிட்டு வேலுமணியை கேட்டிருந்தா அன்னைக்கு எடப்பாடியினுடைய முகத்திரை கிழிச்சிருப்பாங்க. நான் கடுமையான வார்த்தை சொல்ல, ஒரு தலைவர் அந்த சூழலை சந்திக்கவே கூடாது. வேலுமணி ஏப்பா கேமரா திருப்பு, அதை விடுங்கன்னு சொல்லியிருந்தாலும் எடப்பாடிக்கு அது அவமானம் தான். எப்படி சார் மறுக்க முடியாது? 6 பேர் போய் உட்காந்து, நான் இன்னொரு சொல்றேன், அந்த 6 பேருடைய டவர் லொகேஷன் எடுத்து விடட்டுமா? அன்னைக்கு ஜூன் 5, 2024 எங்கே போய் மூஞ்சி வச்சுக்கோங்க. 6 பேர் சேலத்தில் இருக்கிற மாதிரி டவர் காட்டும். என்ன போனாலும் வச்சுக்கோங்க. 50 ரூபா 100 ரூபா கொடுத்தா அந்த லொக்கேஷனோட நமக்கு ரிப்போர்ட்டே வந்துடும். இதெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு இல்லை. ஒரு தலைவர் அந்த பிரச்சனையை கையாளுகிற விதம் அது அல்ல. அதை தான் நான் சொல்ல வந்தேன். அப்போது ஒரு சந்திப்பையே தவிர்க்கிறார், மறைக்கிறார்னா சந்திப்பில் பேசப்பட்ட விஷயத்தை சுத்தமாகவே அவர் மதிக்கல. ஒற்றுமைக்கு வழியே இல்லை, அதை பற்றி பேசாதீங்கிறார். எப்படி சார் ஒற்றுமை வரும்? சரி, தன்னம்பிக்கைன்னு நம்ம எடுத்துக்கலாம். யாரும் தேவையில்லை, 150 தொகுதி நான் ஜெயிப்பேன்னாரு. அமித்ஷா கிட்டே சொன்னார். அவர் சரி இது உங்கள் தேர்தல்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். கடைசியில் ஆட்சி இழந்தாங்க. 60-65 இடம் ஜெயித்தோம். உங்கள் நோக்கம் அதுவா? அம்மாவின் ஆசையோடு நாங்கள் 65 இடங்களில் வென்று காட்டுவோம். அப்படியே நீங்கள் தேர்தலை சுற்றி, தமிழ்நாட்டை சுற்றி வந்தீங்க தேர்தல் காலத்தில் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் அது ஒரு நல்ல இருக்கட்டும் சார். உங்கள் நோக்கம் என்ன? ஆட்சியை தக்க வைப்பது. எடப்பாடி முதல் முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது. அந்த தேர்தலில் அது முதல் ஆக்குனது யாரு? சசிகலா. இந்த இடம் முதல் முறையாக மக்கள் உங்களை ஏற்றுக்கிறாங்களா அப்படின்றதுக்கான தேர்தலில் அதை கேட்டு தான் நீங்கள் போகிறீங்க. ஒரு ஃப்ராங்காக சில விஷயங்களை சொல்கிறேன். இன்னைக்கு சில விஷயங்களில் திமுக ஆட்சி நடப்பதை சில விஷயங்களை ஒப்பிட்டு பார்த்தா எடப்பாடி ஆட்சி எவ்வளோ பரவாயில்ல. தொழில் பண்ணுறவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள், அவன் சந்தோஷமாக சொல்லுவான், சார் அந்த ஆட்சியில் நாங்கள் லஞ்சமும் கொடுத்தோம், நாங்கள் பண்ண வேலைக்கு பில்லும் பாஸ் ஆச்சு. இப்போ நாங்கள் லஞ்சத்தை கொட்டுறோம், எங்களுக்கு பில் பாஸ் ஆக மாட்டேது. கேட்டால் நிதி நெருக்கடிங்கிறாங்கன்னு. ஒரு சின்ன உதாரணத்துக்கு இந்த டிஃபரன்ஸை சொல்கிறேன். ஸோ உங்கள் பாரு நீங்கள் நல்லாட்சி பண்ணீங்க, ஆட்சியை தக்க வைக்கிறதா உங்கள் நோக்கம், ஆட்சியை இழந்தீங்க. சரி, வரக்கூடாத நேரத்தில் பிஜேபியை கோச்சிக்கிட்டு வெளியில் வந்தீங்க. சரி பரவாயில்ல, அம்மா பற்றி தப்பாக சொன்னாருன்ட்டு வெளியில் வந்தீங்க. அதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். வந்த பிறகு மெகா கூட்டணி அமைப்போன்னு சொன்னீங்க, அமைக்கலை. பிரேமலதா மட்டும்தான் வந்தார். பாமக கூட உங்களால் வர வைக்க முடியல. 10.5 கொடுத்தும் 2 வருஷம் முன்னாடி கொடுத்தோமே, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கக்கூடாதா அப்படின்னு என்னத்தையாவது ஒன்று பேசி உருட்டி கொண்டாடுறதை விட்டுட்டு முடியல. படுதோல்வி கிடைச்சது. ஸோ 2 வாய்ப்பு அவருக்கு கொடுத்தும் தோல்வியை அவரால் தான் பெற்றுக் கொடுக்க முடிஞ்சு தவிர மக்களும் அவரை ஏற்றுக்கல, இவரால் வெற்றியும் பெற்றுத்தர முடியல. அப்போ இன்னொரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னா இவ்வளோ பேர் மெனக்கிடுறாங்க. இன்னொரு முறை அதிமுக தோல்வியை சந்தித்தால்
அதிலிருந்து மீள்றது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன் சொல்லுங்க சார்? கலைஞர் பார்க்காத வீழ்ச்சியெல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் அந்த கலைஞரே இருந்தாலும் இன்னைக்கு தலையில நின்று தண்ணி குடிக்கணும். விஜய் என்கிற நாடறிந்த நடிகர் ஒருத்தர் வந்துட்டார். அவர்கிட்ட கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா, கிளைக்கழகங்கள் இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, இதெல்லாம் நானும் கேட்டவன் தான் கேட்டுட்டு இருப்பேன், இனிமேல் கேட்பேன். அது இல்லாமலேயே அவருக்கு ஒரு ஓட் பேங்க் கிரியேட் ஆயிடுச்சு. உங்க எல்லா கட்சியிலேருந்து பாதிப்பு வரும். தினகரன் சொன்ன வார்த்தை அது அரசியல் புரிஞ்சு எல்லாரும் சொல்லலாம், அது தினகரன் தான் சொல்லணும் இல்லை, அவரும் அதை சொல்லி வெக்கத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு உண்மையை போட்டு உடைச்சார் அவர். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற அவரோட தலைமை. என்ன வெளிப்படை என் கட்சியிலேருந்து 4 பேர் போவான்றதான் அவருடைய கண்டென்ட். இதுல என்ன மறைக்க வேண்டியிருக்கு? எல்லாருக்கும் சேதாரம் வரும்னார். விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு சொன்னார். அப்ப அதிமுக ஓட் பேங்க் தான் அதிகமா பாதிக்கும் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்? மதுரை மாநாட்டில் போட்டு உடைச்சார் விஜய். நேரா அதிமுக ஓட் பேங்க் தான் குறி வச்சார். யார் கையில் அந்த கட்சி இருக்கு பாத்தீங்களா? நீங்க நல்ல முடிவா எடுப்பீங்க, எனக்கு தெரியும். நீங்க 26 நீங்க யார் ஆதரிப்பீங்க தெரியும். கரெக்டா என்னை ஆதரிங்கன்னு எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் தான் அந்த மேடையிலே போட்டு உடைக்கிறார். அப்ப இவ்வளவு பெரிய திரட்டு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற போது அதிமுகவின் வாக்கு வங்கி ரொம்ப சேதாரமாகும்னு தெரிஞ்சும் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறாருன்னா எடப்பாடியுடைய உண்மையான நோக்கம் என்ன? சரி, ஓபிஎஸ் என்டிஏ விட்டு போறார். அவர் இங்க இருக்கிறவங்களோட ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, நயனா நாகேந்திரனோட கம்யூனிகேஷன் கேப்பு, டெல்லி தலைவர்கள் யாராவது ஒருவர் பேசினால் ஓபிஎஸ் திருந்தி வந்துடுவார், அது அந்த வருத்தத்தை தள்ளி வச்சுட்டு வந்துடுவார்னு தினகரன் 3 தடவை சொல்றாரு ப்ரெஸ் மீட்ல. போனை போட்டு குசு குசுன்னு பேசல, பத்திரிகையாளர்கிட்ட பேசுறாரு. அதை டெல்லி தலைவர்களுக்கு தெரியுது, நயனாரும் பார்க்குறாரு, அண்ணாமலை யாராவது ஒருத்தர் முயற்சி எடுத்தீங்களா? அப்போ போனா போட்டுன்னு இருந்தீங்க, ரைட். அதுக்கப்புறம் தான் ஜான் பாண்டியன் விவகாரம் வருது. அந்த மாநாட்டுக்கு தினகரனை கூப்பிடல. என்டிஏவில் தொடர்ந்து இருந்த தினகரனை கூப்பிடல. ஜி.கே. வாசன் ஒரு நிகழ்ச்சி நடத்துறார் மூப்பனார் நினைவு நாள், அதுக்கும் தினகரனை கூப்பிடல. அப்போ தொடர்ந்து இருந்தால் நமக்கும் இந்த கதி தான். பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் சரியா செயல்படுறாரு சார்? எடப்பாடி பழனிசாமி இல்ல, அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்குற இடத்துல நம்ம இல்லை. எடப்பாடிக்கு அவர் பயப்படுறாரு. அதுல ஒரு கோர் பாயிண்ட்டை நான் ஏத்துக்குவேன். கூட்டணியுடைய தலைவர் அவர் எடப்பாடி, அவரை மீறிக்கிட்டு அவர் செயல்பட வேண்டாம். ஆனா இவர் ஆன் ஹிஸ் ஓன் இவர் சில விஷயங்களை முடிவெடுக்க முடியும். ஜான் பாண்டியனை கூப்பிட்டு அவர் எடப்பாடி வர்ற நேரம் தினகரன் வராமல் பார்த்துக்கோங்க, அவருக்கு ஒரு சங்கடம் வர வேண்டாம். அதே மாதிரி வாசன் கிட்ட எடப்பாடி மலர்களை வச்சுட்டு போட்டோம், அப்புறம் கூட அவரை கூப்பிடுங்க, இல்லை அவர் சார்பாக வேற யாராவது வராங்க, இப்படியெல்லாம் பேசி இருந்து சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நயனா நாகேந்திரனுக்கு தான். அதை ஹேண்டில் பண்ண தெரியல தினகரன். ஆமா, அது உண்மைதானே. போட்டு சார் ஏன் என் மேல கோவப்படுறேன் எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது எனக்கே ஒரு பக்கம் பரிதாபம் இல்லை. அவரோட நானும் பழகுறவன் தான். சங்கடமா இருக்கு நமக்கு. இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி காமிச்சிருக்கலாமே. என்னிடம் சொல்லியிருந்தால் நான் டைம் வாங்கி கொடுத்துருப்பேன் மூடிக்கிட்டேன்னு சொன்னதுதான் ஆணவம். இதைத்தான் தினகரன் சொல்லி காமிச்சார். இப்ப இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்துட்டாரு, சொந்த கட்சியாளு நடவடிக்கைகள் எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப செங்கோட்டையனை வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டு நீக்க வர மாட்டார், நீக்க மாட்டார். ஏன்னா எம்எல்ஏ பதவியோடு அவர் வேற எங்கேயாவது போய் சேருவார்னா அது வக்கீல்கள் சொல்லிக் கொடுக்கறது. அதான் இப்போ ஒரு ஃபுல் கோர்ஸே கையில் வச்சிருக்காங்க அதிமுக. சட்டம், கேஸு, வழக்குன்னு 4 வருஷமா பார்த்து பொதுவாக எந்த கட்சியுமே கட்சியினுடைய அடிப்படை உறுப்பிலேருந்து நீக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை நீக்கினா ஒரு 2 மாதம் தான் அந்த பதவி இருக்குது. இல்லை, அந்த பதவி ஒரு எம்எல்ஏ தொலைஞ்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற ஸ்டேஜில் தான் அந்த நபர்கள் மேலே தான் அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுப்பாங்களே தவிர முதல்ல பொறுப்பை தான் பறிப்பாங்க. ஏன்னா அடிப்படை உறுப்பிலேருந்து நீக்காச்சுன்னா எம்எல்ஏ பதவியோடு அவர் எந்த கட்சியிலும் போய் இணையலாம். இப்போ போய் இணைஞ்சா பதவி போயிடும். அவர் போகிற மூட்லே இல்லையே. நான் சட்ட விதிகளுக்காக சொல்கிறேன். இந்த கட்சியை விட்டு செங்கோட்டையன் போகணும்னு அவ்வளோ சீக்கிரத்தில் நினைச்சாதீங்க. அவர் அப்படி நினைக்கிறவர் அல்ல. இந்த கட்சிக்கு இன்னைக்கு தலைமை பொறுப்புல இருக்கிறவர் எடப்பாடி. ஆனால் இந்த கட்சி அவருடைய கட்சி அல்ல. இப்போ உட்கட்சியில இவ்வளவு பிரச்சனை இருக்கு சார். ஊரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. இது வந்து தேர்தலுக்கு கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சொந்த கட்சியிலே அவ்வளவு இல்லை, கையே கொடுக்காது, அதெல்லாம் சுத்த வேஸ்ட் அப்படின்லாம் வேற யாராவது சொல்லலாம். நான் அப்படி சொல்ல மாட்டேன். பட் இது ஓட்டா மாறுமா அப்படின்னு எல்லாரும் கேட்குற கேள்வி எடப்பாடிக்கும் பொருந்தும். அப்படி வர்ற தொண்டனை உற்சாகமா வரவைங்க, அவனா வரணும். 200 பேருக்கு மேல 400 பேர் வரணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கட்சி ஸ்ட்ரென்த்தானா அவன் உற்சாகமா வருவான். நாடாளுமன்ற தேர்தல் எதனால நம்ம 7 தொகுதியில டெபாசிட் பொருளுக்கு படுதோல்வி. அந்த ரத்த நாளங்களாக இருக்கிற கிளைக்கழக செயலாளர்களே சோர்ந்து போய் படுத்துட்டான். ஏன்னா பிஜேபி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிஜேபிங்கிறது வரப்பிரசாதம், சட்டமன்ற தேர்தலுக்கு அது சுமை. சரிதானா? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் பிரதமர் யாருன்னு கேட்குற கேள்விக்கு ஒரு நல்ல வலுவான பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார். அவர் வெர்சஸ் யாருன்னே தெரியாத அளவுக்கு எதிரணி பலவீனமாக இருக்குன்ற போது 40க்கு 40 கணக்கு போட வேண்டாம். 10 தொகுதி ஈஸியாக, 15 தொகுதி அரித்மேட்டுக்கு பண்ணாலே தேர்தலை முடிஞ்சு எடுத்து பார்த்தா 15 தொகுதியில் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. இதைத்தான் நாங்களாம் படித்து சொன்னோம். பெரிய தத்துவமெல்லாம் படிச்சுட்டு வரல, ப்ராக்டிக்கலாக. நாடாளுமன்ற தேர்தல் இது. குறைஞ்ச எங்கெங்கே கட்சியினுடைய பலம், பிஜேபிக்கு நிற்கிற ஆதரவு, காங்கிரஸ் வர வேண்டாம்னு நினைக்கிறவங்க, இப்படி பல செக்டார் சேர்ந்து ஒரு 10லேருந்து 15 தொகுதி ஈஸியாக ஜெயிக்கிற வாய்ப்பு அன்னைக்கு கெடுத்துட்டாங்க. சரிதானா? அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்னைக்கு வந்து குய்யோ முறையான கத்துறதுல என்ன சார் நியாயம்? அதையும் விட்டுட்டாரு. வேற என்னதான் பிளான் வச்சிருக்கிறாரு தானே இப்போ எல்லாரும் கிளம்புறாங்க. இப்போ ஒரு 2 தொகுதி அன்னைக்கு எடப்பாடி ஜெயிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த சத்தமெல்லாம் வந்திருக்காது சார். சீரியஸாக சொல்கிறேன் நான்.
யாரா கேள்வி கேட்க முடியாது. அவ்வளவு பணபலத்தை வச்சு, அதிகார பலத்தை வச்சு திமுக அரசு இயந்திரத்தை முழுமையா பயன்படுத்தி மக்களை விலை கொடுத்து வாங்கி என்ன வேணாலும் வசனங்களை பேசிட்டு அந்த அலைக்கிடையிலையும் அண்ணன் ஒரு இடம் ஜெயிச்சாரு, 2 இடம் ஜெயிச்சாருன்னா அது பெருமையா இருந்திருக்கும். ஒண்ணுமே ஜெயிக்கல, நானும் ஜெயிக்க மாட்டேன், வேற யாரையும் சேர்க்கவும் மாட்டேன், நான் இப்படியே இருந்தான்னா எப்படி சார் அந்த கட்சி வளரும்? சார் ஒருவேளை அதிமுக ஒருங்கிணைது அப்படின்னு வச்சுக்கலாம், டூ early டு ப்ரிடிக்டிங் கூட. ஒரு பக்கம் விஜய் வராரு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஒருவேளை அந்த சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்துருச்சுன்னா இன்னும் சோர்வடைந்து போயிட மாட்டாங்களா சார் தொண்டர்கள்? சோர்வுங்கிறதெல்லாம் ரொம்ப சின்ன வார்த்தை. அந்த கட்சியினுடைய வீழ்ச்சியை திருப்பி மீட்டு எடுத்துட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் சார். திமுகவுக்கு நான் தான் சொன்னேன், 2 தேர்தலில் தோல்வியை சந்திச்சாங்களா ஜெயலலிதா கிட்ட கடைசியா. இன்னொரு தோல்வியை திமுக சந்திச்சுன்னா இன்னைக்கு அதிமுக இருக்கிற நிலைமையை விட இன்னும் கேவலமா போயிருக்கும். கொள்கை பிடிப்பெல்லாம் காணாம போயிடுச்சு சார். ஏதோ இன்னைக்கு இருக்கிறதுல கொஞ்சம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதானே தவிர அவங்ககிட்டயும் காசு கொடுத்தா தான் வேலைக்கு போறான். முதல்ல கறிக்கோட்டையை பிடிச்சுக்கிட்டு சோகத்துல எழுதுனவன் வாக்களிப்பீர் உதயசூரியன். இன்னைக்கு எப்போ மாவட்டம் வந்துட்டு இருக்காருப்பான்னு ஒரு ஒன்றிய செயலர் சொன்னா கூட பணம் எப்போ வருதா சொல்லுங்க முதல்ல அப்படின்னு தான் ஒன்றிய செயலர் கேட்குறாரு. ஒன்றியம் பேசுனா கிளை செயலர் கூட எல்லாம் சரிண்ணே யார்கிட்ட கொடுத்து விட்றீங்க அப்படிங்கிறான். ஏன்னா காசு இருந்தால் தான் வேலை நடக்கும், அவன் 10 பேரை வேலை வாங்க முடியும். அந்த அளவுக்கு சொசைட்டி சமூகம் மாறிடுச்சு. கொள்கையும் அரசியலும் கலந்த சமூகமே அப்படி மாறி போன பிறகு யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஸோ திமுக அப்படியே வலுவா இருக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. இன்னொரு முறை ஆட்சி பொறுப்பு இழந்திருந்தா அவங்க கதி இந்த கதி தான். அந்த நிலைமை தான் இன்னைக்கு அதிமுகவுக்கு வந்திருக்கு. இது வந்துடக்கூடாதுன்னு சொல்றாரு. அதனாலதான் சோர்வுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க, அது சின்ன வார்த்தை. அந்த வீழ்ச்சியிலிருந்து அதிமுக மீள்வது ரொம்ப ரொம்ப கடினம். இப்ப அமித்ஷா போய் செங்கோட்டையன் பார்த்துருவாங்க, இதுக்கான கூட்டணியில ஏதாவது பிரச்சனை வருமா? ஏன்னா தெரியல என்ன பேசுனாங்க, அதை அமித்ஷா எந்த அளவுக்கு என்டாஸ் பண்றாரு வெளிப்படையா, இல்ல எதுவுமே சொல்லாம இன்னும் எடப்பாடி அப்படியே வகுத்துல புளிய கரைச்சிக்கிட்டே இருக்க போறாரா? அவருக்கு ஒரு பயம் இருக்குல்ல, என்ன பேசினாரு, நம்ம பொறுப்பை பறிச்சிருக்கிறோமே. நீ கேட்டீங்களே, அவர் ஏதாவது கோபத்தை காட்ட வேண்டியானே அமித்ஷாட்ட. என்னால் பரவி பறிக்கப்பட்ட ஒருவரை நீங்கள் எப்படி சந்திக்கலாம்? துணிச்சல் இருந்தா கேட்க சொல்லுங்க. இப்ப புரியுதுங்களா? அந்த அளவுக்கு பலவீனமா தான் நீங்க இருக்கீங்க. எடப்பாடியில் இந்த இடத்துல தினகரனே இருந்தாலும் சசிகலா இருந்தாலும் இப்படிதான் இருக்கணும். ஏன்னா நாம பிரிஞ்சு கிடக்குறோம். நாம பலமா இருந்தா யாரு சார் நம்மள வந்து உரச முடியும்? இந்த யதார்த்தத்தை எடப்பாடி புரிந்து கொள்ள மறுக்கிறார். இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார், விஜயோட சுற்றுப்பயணம் பட்டியல் வந்து வெளியிருக்கு. அவர் வந்து வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் தான் பண்றாரு அப்படின்னு விமர்சகர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விமர்சனம் இந்நேரம் அவருக்கு அதுக்கும் போயிருக்கும். அவர் என்ன இதுக்கு விளக்கம் சொல்ல போறான்னு நம்ம பார்ப்போம். வேலை நாட்கள்ல வந்தா பாதிக்கும், பொதுமக்களுக்கு பாதிக்கும் கூட நினைக்கலாம். ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு போலீஸ் சொல்றாங்க. ஸோ இது ரோட் ஷோக்காகவோ உங்களுடைய கூட்டத்தை காட்டுவதற்காகவோ இல்லை. 100 பேர் உங்க முன்னாடி நின்று பஸ் முன்னாடி நின்று கேட்குறாங்கன்னா உங்க பேச்சு நீங்க என்ன பேசுறீங்கன்னு தான் மக்கள் கவனிப்பாங்க. அங்கே நிற்கிறவன் 100 பேரா இருக்கலாம், 1 லட்சம் பேர் பல லட்சம் பேர் அன்னைக்கு டிவியில் லைவ்ல பார்ப்பான், அடுத்த நாள் யூடியூப்ல பார்ப்பான், மொபைலில் பார்த்துட்டே இருப்பான். ஸோ நீங்கள் பேச வேண்டிய விஷயத்த பேசணும். இந்த சனி ஞாயிறுங்கிற அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது. கொஞ்சம் அவர் தன்னுடைய முடிவு மறுபரிசீலனை பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 வாரம் போயிட்டு வரட்டுமே, அவருக்கே ஃபீட்பேக் கிடைக்கும். மற்றபடி அவருக்கு டைம் டேபிள் போட்டு கொடுக்குற வேலை நம்ம வேலை இல்லை. பார்க்கும்போதே கொஞ்சம் ஆடாக தெரியுது. எந்த தலைவரியா அப்படி சனி ஞாயிறாக போயிருக்காரு? இப்போ முதலமைச்சராக இருக்கிறார் ஒருத்தர், 5 நாள் கோட்டையிலேருந்து அரசு வேலைகளை பார்க்கலாம், சனி ஞாயிறு வெளியில் போகலான்னு போகிறாங்கல்ல. நீங்கள் இன்னும் அந்த இடத்துக்கே வரலையே. இல்ல அந்த 5 நாள் நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல நம்ம ஒரு நாள் பேசுவோம், 5 நாள் வந்து பிரஸும் மீடியா இல்ல மக்கள் எல்லாம் அதை பத்தி பேசிட்டு சொன்னேன். அந்த 5 நாள் என்ன நடக்குன்னு அவரும் பார்க்கட்டும், நம்மளும் பார்ப்போம். ஒரு 2 வாரம் போக விட்டுட்டு அப்புறம் விமர்சிப்போம். இப்போ ஆடா தெரியுதுன்னு மட்டும் ஒரு விமர்சனத்தை முன் வைப்போம். ரொம்ப போட்டுலாம் அவரை கிழிக்க வேண்டாம். அவர் என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு சொல்லட்டும், செஞ்சு காட்டட்டும். ஒரு 1 or 2 வீக்ஸ் போயிட்டு வரட்டும், அப்புறம் பேசுவோம். இப்போ என்ன பெரிய இதை இப்ப மாவட்டமா போறாரு, அந்தந்த இஷ்யூஸ் எடுத்து பேசணும்னு எதிர்பார்ப்பாங்களா? இல்ல அதான் நான் இந்த மாநாட்டில் பேசுறது இடி முழக்கம் தான், போர் முழக்கத்தை பாருங்க நான் டூர் வரும்போதுன்னு சொன்னார்ல. என்ன பேசுறான்னு பார்ப்போமே. அந்த ஊர் பிரச்சனை மட்டும் இல்லை, அன்னைக்கு நடக்கிற தமிழ்நாட்டு பிரச்சனை, தேசிய பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற தேசிய பிரச்சனைகளை பற்றி பேசுறாரா? இந்த வாக்காளர் சீர்திருத்தம்லாம் வருது இல்லையா பட்டியல், அதை பற்றிலாம் பேசுகிறாரா? ஆனால் அடுத்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது, கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டாங்க, அதை கண்டிக்கிறாரா? விஷயத்தோடு கண்டிக்கிறாரா? ஊழல் எதிர்ப்பு இன்னும் கொஞ்சம் கடுமையாக காட்டுறாரா? இன்னும் என்ன பேசுகிறான்னு பார்த்து தான் நம்ம விமர்சிக்கணும். பேசணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே, ரொம்ப நன்றி சார், நேரத்தை கொடுத்து கருத்துக்கள். நன்றி.